வணக்கம். சேலம் டர்லாக்பூர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்கு அரூர் ஊத்தங்கரைங்கிற ஏரியாவில் நம்ம சைட் ஒன்று போயிட்டு இருக்குது. இதோட பில்டப் ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா 572 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. அதோட சைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 8. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமு, அதோட சைஸ் வந்து 4.5க்கு 6. அடுத்து மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 11க்கு 10. அப்புறமேட்டு பார்த்தோன்னா ஒரு காமன் ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம் அது வந்து 10க்கு 8 வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதுவும் வந்து 10க்கு 16 வந்து சைஸ் வச்சுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 572 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பில்டப் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 2 டேஸில் பண்ண வீடியோ அப்படின்ட்டு. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 3 டேஸ் ஆயிடுச்சு. 7 ஃபீட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்மேட் மாதிரி தான். அது காலம் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் பண்ணல, இதுக்கு மேலே தான் வந்து ஒர்க் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம 7 ஃபீட் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பலகையில் தான் செட் பண்ணி தான் இந்த வேலையை செய்ய முடியும். அதனால் வந்து காலத்தை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லிண்டல் பீம் வந்து லோட் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபார்மேட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக ஒர்க் பண்ணணும். இல்லை அப்படின்னா காலம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிதுங்கின மாதிரி ஆயிரும், இல்லைனா நவுந்த மாதிரி ஆயிரும். ஆனால் சென்ட்ரிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேலை செய்யும்போது பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். இது பார்த்திங்கன்னா கேரளா மட் இன்டர்லாக் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது ஃபுல்லாகவே ஏ கிரேட் இன்டர்லாக் தான். அதனால் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். கல்லில் மோஸ்ட்டாக இந்த கிராக்ஸு இந்த மாதிரி பெருசாக எதுவுமே இருக்காது. அதே மாதிரியாக டேமேஜ் பிரிக்கும் மோஸ்ட்டாக இருக்காது. அதனால் உங்களுக்கு இது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இது ஏன் இப்போ இன்டீரியரும் பார்த்திங்கன்னா சிமெண்ட் தான் வைப்பாங்க. அவுட்டரும் வந்து சிமெண்ட் தான் வைப்பாங்க. ஏன்னா இன்னர் பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ்டாக விடணும் அப்படின்னு நினச்சிங்களா, நார்மலாக நம்ம வந்து மண் 2 கோட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு பாலிஸ்ட் பெயிண்ட்டோ இல்லை டச் விட்டோ கூட அடிச்சுக்கலாம். அவுட்டர் வந்து எப்போயும் நம்ம வந்து மேட் பெயிண்ட் கொடுக்கறதுனால அவுட்டர் வந்து நம்ம மெட்டீரியல் போட்டு, அதாவது ரெட் ஆக்ஸ்ட்டு எல் ஆக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கலருக்கு பைண்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தோன்னா நம்ம சிமெண்ட்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிமெண்ட்லேயே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸ்டு ஆயில் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா உங்களுக்கு க்ரிப் இருக்கும். நல்லா தண்ணி விடும்போது நல்லா பாண்டிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டான மிக்சிங் வைக்க மாட்டாங்க. அந்த சிமெண்ட் வைக்கிற இடம் கூட பேர்ந்து வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இது பாண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம டாக்டர் ஃபிக்ஸ்டு ஆயிலெல்லாம் வச்சுட்டு நல்லா க்யூரிங் பண்ணணும். இப்போ 1 டைம் பண்ணோன்னா 1 டேவே பார்த்தீங்கன்னா நல்லா க்யூரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பண்ணுற ரேஷியோ பார்த்திங்கன்னா லேபர்ஸே வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி பைண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் நம்ம பண்ணிருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேங்கிறதுனால நம்ம பிரிக் சப்ளை பண்ணிட்டு அதுக்கான லேபரும் நாமளே கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா சர்வீஸு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். கர்நாடகாவிலே ஒரு சில ஏரியாவில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ லோவஸ்ட் ஏரியா இருந்தால் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் எபோவாவது இருக்கணும். அப்போ லாங்குங்கும்போது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இருந்தால் தான் நம்ம வந்து வெளியே வந்து ஒர்க் பண்ண முடியும். லோக்கலுங்கும்போது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்னால் தாராளமாக பண்ணலாம். மினிமம் ஏரியா இருக்குது. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்லாம் நிறைய கேட்குறாங்க. அந்த ஏரியாங்கும்போது பண்ண முடியாது. ஒரு மினிமம் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் எபோவ் இருந்தால் தான் நம்மளும் வந்து அதை ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் வர லேபர்ஸ்க்கு ஃபுட் அக்காமடேஷன் எல்லாம் நிறைய இதில் இருக்குது. வர ட்ராவலிங் சார்ஜ் எல்லாமே இதில் நிறைய இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்னால் இதை வந்து தாராளமாக நம்ம டெலிவரி பண்ணிட்டு அந்த பிரிக்கை வந்து நம்ம லேவ் பண்ணி கொடுத்துரும். மற்ற சைடு பார்த்திங்கன்னா அந்த சிவில் ஒர்க்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பெல்ட்டு போடுறது, காலம் போடுறது, மேலே காங்கிரீட் ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து பிரிக் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவோம். மற்ற சிவில் ஒர்க்லாம் உங்கள் சைடு தான் பார்த்துக்கணும். இது வந்து ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க. லேபர்ஸ் வந்து ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். தூக்கு பார்க்குறதோ மட்டம் பார்க்குறதோ லெவல் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதர் ஒர்க்கு வந்து உங்கள் சைடில் நீட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா பில்டிங் வந்து பெட்டராக நம்மளே பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் கான்ட்ராக்ட்டுங்கும்போது சின்ன சின்ன ஏரியாங்கும்போது இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வச்சு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் காஸ்ட் சேவிங் பண்ணலாம். ஆனால் ஃபுல் கான்ட்ராக்ட்டு இதில் வந்து கம்மி ஏரியாவுக்கு பண்ண முடியும்.